இப்பொழுது கவிஞர் எஸ்கேஎம் மோகன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். நேரம் இல்லாத காரணத்தால் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம். நூலகங்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். எல்லோராலும் எல்லா நூலையும் வாங்கி படிக்க முடியாது. ஒரு சிலர் வாங்கலாம், ஒரு சிலர் வாங்க முடியாது. அதுக்காக தான் அரசு இது போல் புது நூலகத்துறை என ஒரு துறையை அமைச்சு அதில் நூல்கள் அமைத்து அதில் இதழ்கள் நூல்களை வச்சு நமக்கு அறிவு பசியை போக்குகிறது. நூலகத்தில் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறுகள், அறிவியல், வரலாறு என பல்வேறு துறைகளில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இங்கே இருக்கிறது. இதில் உறுப்பினராகிவிட்டால் நீங்கள் புத்தகங்களை எடுத்து சென்று படிக்கலாம், உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். நூலகத்துக்கு வருபவர்கள் கையெழுத்திட்டு வரணும். நாங்கள் ஒரு இது எழுதியிருக்கோம். இதில் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இப்போ அதில் புதுசாக ஒன்று எழுதியிருக்காங்க, தமிழில் கையெழுத்திட்டு எழுதவும் அப்படின்னு. அதை திரு லட்சுமி சார் கூட ஒரு ரீலாக போட்டு 2000 பேர் பார்த்துருக்காங்க. ஒரு ரீலாக போட்டிருக்காரு. அதாவது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க. தமிழில் கையெழுத்து போடணுன்றாங்க. அது நல்லது, வரவேற்கத்தக்கது. தமிழில் மட்டும் பேசினா போதாது, தமிழையும் கையெழுத்து போடுங்க அப்படின்றது எல்லாரையும் வரவேற்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம். பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் என இஐடி வேந்தர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறார். அதுபோல் நாம் செயல்படுத்த வேண்டும். என்னுடைய இனிய லெவல் பிஐடி புகைப்பட கலைஞர் திரு பாலசுப்ரமணியம் அவருடைய பிள்ளைகளுக்கு அகிலான பேர் வச்சிருக்காரு. அதுக்கு அவர்களுடைய இன்சியல் மட்டும் இல்லை, மட்டும் இல்லை, அவங்க மனைவி சரிதா, அவங்க 2 பேர் இன்சியல் வச்சு பாச அகல்யான்னு வச்சிருக்காரு. எவ்வளோ பேர் நம்ம கணவன் மனைவி இருவருடைய இன்சியல் வைக்கிறோன்னு தெரியல, ஆனால் தமிழில் இருக்கிற இன்சியலை அவர் வச்சிருக்காரு. அதுபோல் எல்லாரும் செய்யணும்னு கேட்டுக்கிறாங்க. மனைவியின் பெயர் தான் இன்சிலே தாயினுடைய பெயர் இன்சிலே போன்னு சொன்னவரே வாரியார் சாமிகள். வாரியார் சாமிகள் இதை முதல் அறிவுறுத்தினாரு, தாயின் பெயரை இன்சிலா போனது. தமிழில் பெயர் சுட்டுவோம், தமிழில் பேசுவோம், தமிழாக இணைவோம், தமிழராக. நன்றி. இது கவிஞர் மோகன் அவர்களுக்கு நூலகத்தின் சார்பில் கொண்டாடியும் பரிசு மறை 58வது தேசிய நூலக வார விழா 14ஆம் தேதி பெரியார் ஈ. ராமசாமி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது. இன்றைய பட்டிமன்ற விழாவுக்கு தலைமை தாங்கியுள்ள வேலூர் மாவட்ட நூலக அலுவலர் திரு ரா. பழனி அவர்கள், விழாவிற்கு முன்னிலை வகித்து மெட்டீரியல் பஸ் உரிமையாளர் ஜே. ஸ்ரீதர் அவர்களே, பயண மைய உரிமையாளர் கே. செந்தில் அவர்களே, ஓய்வு பெற்ற நல் நூலகர் திரு ஜே. ரவி அவர்களே, விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் திரு சு. ஸ்ரீதர் அவர்களே, நல்லாசிரியரும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருமான திரு ஜோசப் அண்ணையா அவர்களே, கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய தேவகானம் என்ற நூலை அறிமுகப்படுத்தி பேசவுள்ள தமிழ் ஆசிரியை அருளரசி அவர்களே, சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அதற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவரும் நதிக்கரையில் ஒரு கலங்கரை விளக்கம் என்ற நூல் உள்பட 27 நூல்களை எழுதிய எழுத்தாளரும் சமய சொற்பொழிவாளரும் இன்முகத்துக்கு சொந்தக்காரருமான தமிழ் மேல் உள்ள பற்றால் தன்னுடைய சார் பதிவாளர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பும் அதன் மேல் உள்ள தீராத அன்பால் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள இனியவரும் கவிஞருமான திரு சா. லக்ஷ்மணபதி அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியருமான முனைவர் பொன் செல்வகுமார் அவர்களே, கவிஞர் ராஜன் பாபு அவர்களே, கவிஞர்கள் ஆர்டி அஜிதா அவர்களே, முடிவில் நன்றியுரை கூற உள்ள நூலகர் அருள்ஜோதி அவர்களே மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.